வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நல்லூர் பகுதியில் அதிக விலைக்கு குடிநீர் போத்தல் விற்பனை, நீதிமன்றின் அதிரடி தீர்ப்பு. நாட்டில் QR முறை எரிபொருள் விநியோகம் குறித்து அரசாங்கம் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. திருடப்பட்ட நகைகளை அடகு வைத்து மோட்டார் சைக்கிள் வாங்கிய சந்தேக நபர் யாழில் நடந்த சம்பவம் அதிரடி காட்டிய போலீசார். மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து அரசு தரப்பு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இலங்கைக்கு எல் நினோ தாக்கத்தால் காத்திருக்கும் பேராபத்து, வெளியான எச்சரிக்கை. குற்றவாளிகளோடு வெளிநாடுகளில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த அரசியல்வாதிகள், ஆதாரங்களை அளிக்க பல திட்டங்கள், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் வெளியிட்டுள்ள அதிரடி கருத்துக்கள். மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி விடுத்துள்ள அவசர அறிவுறுத்தல். பாடசாலை விடுமுறையில் பிள்ளைகளின் பாதுகாப்பில் அலட்சியம் வேண்டாம், அதிக வெப்பத்தால் பாதிப்புகள் ஏற்படும் அபாயம், சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள எச்சரிக்கை. விடுதியொன்றில் மர்மமான முறையில் கிடந்த சடலம் 5 நாட்களின் பின்னர் கண்டுபிடிப்பு. ரத்மலானையில் பயிற்சி விமானம் நொறுங்கி விபத்து, பெரும் பரபரப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் உள்ள பிரபல சைவ உணவகம் ஒன்றில் குடிநீர் போத்தலை நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில் உணவக உரிமையாளருக்கு 9,50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட பாவனையாளர் அதிகார சபைக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த உணவகத்தில் அதிகாரிகள் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது குடிநீர் போத்தல்கள் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டமை உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உணவக உரிமையாளருக்கு எதிராக யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது. நேற்றைய தினம் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்ட நிலையில் உணவக உரிமையாளருக்கு 9,50,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் குறித்த அபராத தொகையை செலுத்த தவறினால் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை குறித்த உணவகத்தில் இதற்கு முன்னரும் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் விற்பனை செய்த குற்றத்திற்காக நீதிமன்றம் அபராதம் விதித்திருந்தது. எனினும் மீண்டும் அதே குற்றம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் மோதல் நிலைமைக்கு மத்தியில் நாட்டில் எரிபொருள் விநியோகத்திற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள QR முறை தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக எரிபொருள் தொடர்பான பிரச்சினைகள் இன்னும் முழுமையாக தீர்க்கப்படாத நிலையில் எதிர்காலத்திலும் QR குறியீட்டு முறையின் ஊடாக எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என அமைச்சர் குறிப்பிட்டார். எனினும் QR முறை அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் நாட்டின் எரிபொருள் நுகர்வு கணிசமான அளவில் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களின் அன்றாட நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தேவையான மாற்றங்களுடன் எரிபொருள் விநியோக QR முறை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் குடாநாட்டில் வீடுகளில் ஆட்கள் இல்லாத நேரங்களை பயன்படுத்தி தங்க நகைகளை திருடி வந்ததாக கூறப்படும் 3 கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து அடகு வைக்கப்பட்டிருந்த 43 பவுன் தங்க நகைகளையும் சாவகச்சேரி போலீசார் மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட தங்க நகைகளின் பெறுமதி சுமார் 1,50,00,000 ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி சாவகச்சேரி நகரில் நகைக்கடை உரிமையாளர் ஒருவரின் வீட்டில் இருந்து 17 பவுன் தங்க நகைகள் திருடப்பட்டதாக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து CCTV காணொலிகளை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். விசாரணைகளின் அடிப்படையில் நவாலியை சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கடந்த 22ஆம் தேதி யாழ் நகரில் வைத்து கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கோப்பாய் பகுதியில் 3 வீடுகளிலும் வட்டுக்கோட்டை மற்றும் சாவகச்சேரி பகுதிகளில் தலா ஒரு வீட்டிலுமாக மொத்தம் 5 வீடுகளில் தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த திருட்டு சம்பவங்களுக்கு உதவியதாக கூறப்படும் ஊர்காவல்துறையை சேர்ந்த பெண் ஒருவரும் நவாலியை சேர்ந்த ஆண் ஒருவரும் பின்னர் கைது செய்யப்பட்டனர். மேலும் திருடப்பட்ட தங்க நகைகளை அடகு வைத்து கிடைத்த பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டதாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே அடகு நிலையங்களில் வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகளை மீட்பதற்கான நீதிமன்ற உத்தரவையும் போலீசார்
பெற்றுள்ளனர். அதன்படி ஊர்காவல்துறையில் உள்ள அரச வங்கியில் அடகு வைக்கப்பட்டிருந்த 26 பவுன் தங்க நகைகளும் யாழ் நகரில் உள்ள தனியார் அடகு நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 17 பவுன் தங்க நகைகளுமாக மொத்தம் 43 பவுன் தங்க நகைகள் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். மாகாண சபை தேர்தலை சாத்தியமான அளவு விரைவாக நடத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹொட்டஹச்சி அண்மையில் வெளியிட்ட கருத்து தொடர்பாக அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கே அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். இந்த ஆண்டு நாடாளுமன்றத்தினால் தேவையான சட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு எல்லை நிர்ணய பணிகள் நிறைவு செய்யப்பட்டால் ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடாது என்ற எந்தவொரு தீர்மானமும் அரசாங்கத்திடம் இல்லை என தெரிவித்த அமைச்சர் தேர்தலை நடத்துவதற்கான சட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக நாடாளுமன்றத்தில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சட்டம் இல்லாத நிலையில் தேர்தலை நடத்த முடியாது என சுட்டிக்காட்டிய அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறித்த சட்டத்தை விரைவாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டியது அவசியம் எனவும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் எல் நினோ காலநிலை சூழ்நிலை காரணமாக எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் பலத்த மழையுடன் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த காலப்பகுதியில் வழக்கத்தை விட அதிகளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான தெரிவித்துள்ளார். அடுத்த 6 மாதங்களுக்கான காலநிலை தரவுகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட பகுப்பாய்வினூடாக இந்த நிலைமை தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் நிலவும் வானிலை நிலைமை தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இலங்கையின் பல பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்யும் என தெரிவித்தார். இந்த 2 மாதங்களிலும் சாதாரணமாக ஆண்டின் மொத்த மழை வீழ்ச்சியில் சுமார் 30% பதிவாகும் நிலையில் வழக்கத்தை விட அதிகளவு மழை பெய்யும் பட்சத்தில் நீர்த்தேக்கங்கள் நிரம்பி சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் எனவும் அவர் தெரிவித்தார். எனினும் வெள்ளப்பெருக்கு நிச்சயமாக ஏற்படும் என கூற முடியாது என சுட்டிக்காட்டிய அவர் சாத்தியமான பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் எனவும் தெரிவித்தார். இதேவேளை எதிர்வரும் டிசம்பர், ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் எல் நினோ நிலைமையின் தாக்கம் மேலும் தீவிரமாக காணப்படக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான மேலும் தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் கடந்த கால குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய ஆதாரங்களை அளிக்கும் நோக்கில் நடத்தப்பட்டிருக்கலாம் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். களுத்துறை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். குற்றச் செயல்களை தடுப்பதற்கும் அவற்றுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த கடினமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான மக்கள் ஆணையை பொதுமக்கள் அரசாங்கத்திற்கு வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்ட 58 பாரிய குற்றவாளிகள் இதுவரை வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளில் சொகுசு மாளிகைகள் மற்றும் வாகனங்களுடன் ஆடம்பர வாழ்க்கையை அனுபவித்து வந்ததாகவும் குறிப்பிட்டார். இதேவேளை கடந்த காலங்களில் இலங்கையில் இருந்து வெளிநாடுகளுக்கு சென்ற சில அரசியல்வாதிகள் குறித்த குற்றவாளிகளுடன் இணைந்து சொகுசு வாழ்க்கையை அனுபவித்ததாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டினார். இலங்கையில் சட்டத்தின் ஆட்சி மிகவும் சீர்குலைந்திருந்ததாக சுட்டிக்காட்டிய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஒரு அரசியல் தரப்பை மாத்திரமின்றி பல்வேறு அரசியல் குழுக்களையும் தமது அரசாங்கம் அகற்றியுள்ளதாக தெரிவித்தார். அவர்களில் பலர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புகளை பேணி வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அழிவடைந்த நிலையில் இருந்த நாட்டையே தற்போதைய அரசாங்கம் பொறுப்பேற்றதாக தெரிவித்த அவர் தற்போது நாட்டை நிதி ரீதியாக ஓரளவு முன்னோக்கி கொண்டு செல்வதாகவும் தெரிவித்தார். அனைத்து துறைகளிலும் அரச வருமானத்தை அதிகரித்து நாட்டின் பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துவதுடன் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்பு அவசியம் என அமைச்சர் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட திட்டமிடல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி தலைமையில் மாவட்ட அரசாங்க அதிபர் KS அருள்ராஜின் ஏற்பாட்டில் நேற்று பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த மே மாதம் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்ட போது நடைபெற்ற
நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் முன்னேற்றம் தொடர்பில் நிகழ்நிலை ஊடாக கலந்து கொண்ட அமைச்சர் விசேட மீளாய்வை மேற்கொண்டார். இதன்போது பிரஜாசக்தி வேலை திட்டங்கள், மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள், புதிய வீடமைப்பு திட்டங்கள், சிறு குளங்களின் புனரமைப்பு, மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் திட்டங்கள், விவசாய நடவடிக்கைகள் மற்றும் உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது கருத்தெரிவித்த அமைச்சர் மாவட்டத்தில் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியதுடன் மக்களின் குடிநீர் தேவையை உரிய முறையில் பூர்த்தி செய்வதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அத்துடன் மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரையை விடுவித்தல், முந்தானையாற்றின் அபிவிருத்தி, கிரான் பொட்டுகள், சேனை பாலம் மற்றும் மண்டூர் குருமன்வழி பண்டிரிப்பு ஆகிய பாலங்களின் நிர்மாண பணிகளின் முன்னேற்றம் தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டது. மேலும் அம்பிலாந்துறை, குருக்கள் மடம், திக்கிலிவட்டை, சந்திவழி மற்றும் நரிப்புல் தோட்டம், பங்குடாவளி ஆகிய பகுதிகளில் புதிதாக அமைக்கப்படவுள்ள பாலங்களின் நிர்மாண பணிகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இதனிடையே மனித காட்டு யானை மோதல்கள், நெல் கொள்வனவு மற்றும் களப்பு வாவியை தூர்வாறுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பிலும் மீளாய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதேவேளை எல் நினோ காலநிலை தாக்கத்தினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்காக முன்னெடுக்க வேண்டிய செயல் திட்டங்கள் தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பிலும் கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தற்போது நிலவும் கடும் வெப்பநிலை மற்றும் பாடசாலை விடுமுறையை முன்னிட்டு பிள்ளைகளின் உடல் நலம் மற்றும் பாதுகாப்பில் பெற்றோர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. விசேட வைத்திய நிபுணர் தீவாள் பெரேரா இதுகுறித்து தெரிவிக்கையில், அதிக வெப்பமான காலநிலையில் பிள்ளைகள் நீரிழப்புக்கு உள்ளாகும் அபாயம் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக நீண்ட நேரம் வெயிலில் விளையாடுவதனால் உடல் அதிக வெப்பமடைவதுடன் கடுமையான உடல்நல பாதிப்புகளும் ஏற்படக்கூடும். சில சந்தர்ப்பங்களில் மயக்கம், அதிர்ச்சி நிலை போன்றவை ஏற்படுவதுடன் இதயம் மற்றும் மூளை உள்ளிட்ட முக்கிய உறுப்புகளும் பாதிக்கப்படக்கூடும் என அவர் எச்சரித்துள்ளார். தலைவலி, வாந்தி, உடல் சோர்வு அல்லது வலி, மயக்கம், தூக்க கலக்கம், அசௌகரியம், பசியின்மை மற்றும் சிறுநீர் அடர் நிறமாக மாறுதல் ஆகியவை நீரிழப்பின் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம். எனவே வெளியில் விளையாடும் பிள்ளைகளுக்கு அவ்வப்போது போதுமான அளவு திரவங்களை வழங்குவது அவசியம் என வைத்தியர் தெரிவித்துள்ளார். வெறும் தண்ணீருக்கு அப்பால் இளநீர், ஜீவனி, எலுமிச்சை அல்லது பழச்சாறுகள், கஞ்சி மற்றும் சூப் போன்ற திரவ உணவுகளையும் உரிய அளவில் வழங்குமாறு அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சூரிய வெப்பம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் பிள்ளைகளை நீண்ட நேரம் வெளியில் விளையாட அனுமதிப்பதை தவிர்ப்பதுடன் பருத்தியால் தயாரிக்கப்பட்ட இலகுவான ஆடைகளை அணிவித்தல், தொப்பி பயன்படுத்துதல் மற்றும் மர நிழல் அல்லது குளிர்ச்சியான இடங்களில் ஓய்வெடுக்க செய்தல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை பாடசாலை விடுமுறை காரணமாக பிள்ளைகள் வீட்டில் அதிக நேரம் செலவிடும் நிலையில் அவர்களின் அன்றாட நடவடிக்கைகள், நீர் அருந்தும் பழக்கம் மற்றும் உடல்நிலை ஆகியவற்றை பெற்றோர்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என விசேட வைத்திய நிபுணர் தீவாள் பெரேரா வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பலாங்குட பகுதியில் உள்ள தங்கும் விடுதியொன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்த 67 வயதுடைய நபரின் சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. அம்பலாங்குடை விகாரை பகுதியில் அமைந்துள்ள குறித்த விடுதியில் தனியாக தங்கியிருந்த ரோஹன் அரிய திலகே என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பெந்தோட்ட பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் சிற்றுண்டி தயாரிப்பாளராக பணியாற்றி வந்த இவர் சில நாட்களாக விடுதி அறையிலிருந்து வெளியே வராத நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரது அறையிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசுவதை அவதானித்த அருகிலுள்ள அறையில் தங்கியிருந்த ஒருவர் இது தொடர்பில் சந்தேகமடைந்து அறையை பார்த்துள்ளார். அதன்போது அறைக்குள் சடலம் காணப்பட்டதை அடுத்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. சடலம் மீட்கப்பட்ட போது அது மிகவும் சிதைவடைந்து வீங்கிய நிலையில் காணப்பட்டதுடன் கடுமையான துர்நாற்றமும் வீசியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த நபர் சுமார் 5 நாட்களுக்கு முன்னரே உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை உறுதி செய்யப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நேற்று ரத்மலானை விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்ட பயிற்சி விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. ரத்மலானை விமான நிலையத்தில் இயங்கி வரும் விமான பயிற்சி பாடசாலைக்கு சொந்தமான செஸ்னா 152 என்ற விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. விமானம் தரையிறங்க முயற்சித்துக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. எனினும் விபத்தில் விமானத்தில் பயணித்த அவருக்கும் காயம் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள். வணக்கம்.